இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் செய்தியினுடைய தலைப்பு Praying the Kingdom Prayer. ராஜ்யத்தின் ஜெபத்தை ஜெபித்தல். ராஜ்யத்தின் ஜெபத்தை ஜெபித்தல். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. மத்தேயு 6:9 13 வரை. ஆகவே நீங்கள் மன்றாட வேண்டிய விதம் இதுவே: பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது பெயர் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இது நாம மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரு ஜெபம். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம மனப்பாடம் செய்ய சொல்லி கொடுத்துருக்கிறோம். பல்வேறு வேர்ஷன்ஸ்ல நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கலாம். ஆனா இது கர்த்தருடைய ஜெபம், கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கான்டெக்ஸ்ட், எந்த கான்டெக்ஸ்ட்ல, எந்த சூழல்ல இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை கத்துக் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 5வது வசனத்துல, நீங்கள் மன்றாடும் போது, அதாவது ஜெபம் பண்ணும்போது, வேஷக்காரர்களைப் போல இருக்க வேண்டாம், ஏனெனில் அவர்கள் மனிதர் காணும்படி ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று மன்றாடுவதை விரும்புகிறார்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், அவர்கள் தங்கள் வெகுமதியை ஏற்கனவே முழுமையாய் பெற்றுவிட்டார்கள் என்று இயேசு சொல்றதை பார்க்கிறோம். உதாரணமா, அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மற்ற வேதபாரகர்கள் சந்தியிலும் வீதிகளிலும் ஜெப ஆலயங்களிலும் ஜெபம் பண்ண அவர்கள் ஆசைப்பட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ வேதவசனம் சொல்கிறது, இயேசு சொல்றாரு, வேஷக்காரர்களை போல நீங்க எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்றாரு. ஆனால் நீங்கள் மன்றாடும் போது உங்கள் அறைக்குள் போய் கதவை மூடி கண்களுக்கு காணப்படாதிருக்கிற உங்கள் பிதாவிடம் மன்றாடுங்கள். அப்பொழுது மறைவில் செய்யப்படுவதை காணும் உங்கள் பிதா உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். நாம என்ன செய்யணும்னா, ஒரு ரூம்குள்ள போயிட்டு, அறைக்குள்ள போய் கதவை மூடிட்டு நாம ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். யாரும் காணாத விதத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு வெகுமதிகளை கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படின்னா என்கிட்ட சிலர்லாம் கேட்டிருக்காங்க, எங்க ரூம்ல வேற பிரைவசியே இல்லை, ரூமே இல்லை, எங்க ப்ரேயர் பண்றதுன்னு தெரியல அப்படின்லாம் என்கிட்ட நிறைய வாலிப தம்பிமாருங்க தங்கச்சிமாருங்க கேட்டிருக்காங்க. இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரூம்ல போயிட்டு கதவு சாத்திக்கங்க, அப்பதான் நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, நம்ம யாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, ஆண்டவர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணணும். அதுதான் இங்க இயேசு கிறிஸ்து முன்பாக வைக்கின்ற ஒரு கருத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 7வது வசனத்துல, நீங்கள் மன்றாடும் போது இறைவனை அறியாதவர்களை போல் வீண் வார்த்தைகளை பேசாதிருங்கள், ஏனெனில் தங்களின் அதிக வார்த்தைகள் நிமித்தம் தங்கள் மன்றாட்டு கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நல்லா பெருசா ஜெபம் பண்ணோம்னா அது கேட்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய வார்த்தைகளை போட்டு ஜெபம் பண்ணோம்னா அது கேட்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா நீங்க அந்த வீண் வார்த்தைகளை அப்படின்னு சொல்லும்போது ரிப்பீட்டடா அப்படின்னா திரும்ப 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 ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி அலப்புவதனால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு நினைக்காதீங்க. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் கர்மேல் பர்வதத்துல பாகால கூப்பிட்டு 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 பார்த்தாங்க, மந்திரம்லாம் சொல்லி பார்த்தாங்க, தங்களே அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா பாகால் இறங்கி வரவே இல்லை. ஆனா கர்த்தரை கூப்பிட்டாரு. எலியா சும்மா கூப்பிட்டாரு, ஆண்டவரே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கத்தல, ரிப்பீட்டடா ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இல்லை, ஆனா ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம ரிப்பீட்டடா ஒரு காரியத்தை இல்ல மகிமை மகிமை மகிமைன்னு சொல்றதுனாலயோ, நன்றி 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 அல்லது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, ஸ்தோத்திர பலினா என்ன அப்படிங்கிறதையே அவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்தோத்திரம் 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 சொல்லி ஒரு 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 10 தடவை சொன்னா அல்லது 20 தடவை சொன்னா அது ஸ்தோத்திர பலி நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. சோ இப்படி நன்றி நன்றி நன்றின்னு சொல்றதுனாலயோ அல்லது ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு அடிக்கடி சொல்றதுனாலயோ அல்ல திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்வதனால் ஆண்டவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்றது, அது எங்க நடக்குதுன்னா, புறஜாதி மக்கள் செய்கிறார்கள். அப்படி கர்த்தரை அறியாதவர்கள் செய்கிறார்கள். ஆனா நாம அப்படி செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு.
நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். 8வது வசனத்துல, ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். நீங்க உங்க வாயின் வார்த்தையால சொல்றதுக்கு முன்னாடியே உங்க தேவை என்ன அப்படின்னு ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம ஏன் ஜெபம் பண்ணோம்? நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம ஏன் ஜெபம் பண்ணோம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? பட் இங்க இயேசு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்காரு, அதனால நீங்க ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல. நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணா, என் தேவையை ஏற்கனவே ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற மனோபாவத்தோட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பா கிட்ட போயிட்டு தன்னுடைய தேவையை சொல்ற ஒரு பையன் அல்லது ஒரு மகள் அல்லது மகன், அப்பாவுக்கு தெரியும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், என்னுடைய தேவை என்னன்னு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு போய் சொல்ற ஒரு மகன் ஒரு ஒரு மனோபாவத்தோட இருப்பாரு. ஒருவேளை அப்பா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கு என்ன தேவைன்னு தெரியாது அப்படின்ற ஒரு வெறுப்பு மனப்பான்மையில அல்லது நம்பாத மனப்பான்மையில இருக்கிற ஒரு மகன் எப்படி பேசுவார்னு யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போது, ஜெபம் பண்ணும்போது எந்த மனோபாவத்தோட போறோம் அப்படின்னா, அவருக்கு தெரியும், என்னுடைய உணர்வுகள் அவருக்கு தெரியும், என்னுடைய தேவைகள் தெரியும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தோட நீங்க போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பிதா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜெபத்தை குறித்து பேசுகின்ற இந்த சூழல்ல, இந்த கான்டெக்ட்ல என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து இந்த கர்த்தரின் ஜெபத்தை அவர் கற்பிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக அப்படின்னும் போது ஒரு மாடல், ஒரு பேட்டர்ன் அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இதை நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சொல்றதுனால தப்பு கிடையாது. ஆனா இது ஒரு பேட்டர்னாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த ஜெபம் இயேசு தான் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு உண்மையிலே சொன்னோம்னா இயேசு இந்த ஜெபத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லலாம். ஆனா ஒரு விதத்துல கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதே மாதிரி ஜெபங்கள், இந்த கருத்துக்களை கொண்ட ஜெபங்கள் யூதர்களுடைய ஆராதனை புஸ்தகங்கள்ல அன்றைக்கு இயேசுவின் காலத்திலே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், காதிஷ் அப்படிங்கிற ஒரு ஜெபத்துல, இந்த இந்த கர்த்தருடைய ஜெபத்துல இருக்கிற பல கருத்துகள் அந்த புஸ்தகத்திலேயே இருக்கு, அந்த ஜெபத்துல இருக்கு. அப்ப இயேசு என்ன செய்யறாரு, இங்க சீடர்கள் எங்களுக்கு ஜெபம் எப்படி பண்றதுன்னு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, இயேசு அன்றைக்கு ஒரு பெருசா இருந்த ஒரு புஸ்தகத்துல இருந்த பல்வேறு முக்கியமான கருத்துக்கள் என்ன செய்யறாருன்னா, அவர் எடுத்து அவர் சுருக்கமாக இதை நீங்க முன்பாக வைத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இன்னைக்கு நிறைய பேரு கடவுளை எப்படி அப்பாவா கூப்பிடலாம், கடவுள் என்ன பெற்றெடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறவங்களா இருக்காங்க. கடவுள், தேவன் நமக்கு அப்பா. ஏன் அப்படின்னா அவர் தான் நம்மளை படைச்சார். தேவன் நமக்கு அப்பா. அவர் தான் நம்முடைய அப்பா அம்மாக்கள் மூலமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் தான் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். தேவன் நம்முடைய அப்பாவா இருக்கார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் தான் நமக்கு இந்த இந்த நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரு, இந்த உயிரை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். எனவே நாம அவரை அப்பான்னு கூப்பிடலாம். அப்பா பிதாவே அப்படிங்கிற வார்த்தை வேத புஸ்தகத்துல 3 இடத்துல வருகிறது. மார்க் 14:36, ரோமர் 8:15, கலாத்தியர் 4:6 நம்ம பார்க்கிறோம். அப்பா. சிலர்லாம் பா அப்படின்னுவாங்க, டேட்னுவாங்க, டேடின்னுவாங்க. சோ நம்ம அப்பா அப்படிங்கிறது, அப்பா பிதாவே அப்பா அப்படிங்கிறது நிச்சயமாக நாம டேட்னு சொல்றோம்ல, அதுக்கு சமமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நாம இப்படி புரிஞ்சுக்க கூடாது. இது இந்த சின்ன பிள்ளைங்க சாக்லேட் தாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேடி டேடின்னு கூப்பிடும்ல, அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இந்த டேடி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தினாலும், அது அன்பின் வார்த்தையாக இருந்தாலும், ஒரு நெருக்கமான உறவின் வார்த்தையாக இருந்தாலும், இந்த வார்த்தை முக்கியமாக எங்க பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, ஒரு குடும்ப சூழல்ல தான் பயன்படுத்தப்பட்டது. நம்ம எல்லாரையும் டேடின்னு கூப்பிட முடியாது. நம்ம ஒருவேளை ஒரு பெரியவரை பார்த்து அப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்ம அப்பான்னு சொல்றோம். சிலர்லாம் சொல்லுவாங்க ஐயான்னு சொல்லுவாங்க. இல்ல ஒருத்தர் சொல்லலாம், நான் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிதாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா நம்ம யாரை டேடின்னு கூப்பிடுவோம்னா, நம்மளை பெற்றெடுத்த அந்த தகப்பனை தான் நம்ம கூப்பிடுவோம். யூசுவலா அப்படிதான் நம்ம கூப்பிடுவோம். அதே போலதான் யூத சமுதாயத்துல இந்த அப்பான்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டுச்சா? நிச்சயமாக பண்ணப்பட்டுச்சு. பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் கூப்பிட்டாங்க, பெரியவங்களும் கூப்பிட்டாங்க. ஆனா
சொந்த அப்பா குடும்பத்துல இருக்கிற அந்த ஒருத்தரை தான் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கூப்பிட்டாங்க. அப்ப நம்ம ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவேன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் உம்முடைய குடும்பத்துல நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய குடும்பத்துல நான் ஒரு அங்கமாக ஒரு ஆளாக நான் இருக்கிறேன், அந்த உறவின் அடிப்படையில் நான் உண்மை என்ன செய்றேன், அப்பான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம இந்த ஜெபத்தை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அப்பா அப்படின்னு பிதாவே அப்படின்னு நினைச்ச கூடாது. சிலர் நினைச்சுக்கிறாங்க, சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்றது பிதா கிட்ட பண்ணணும், இயேசுவின் நாமத்துல பண்ணணும், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துல பண்ணணும், இல்ல யாராவது இயேசு கிட்ட பண்ணலாமா அப்படின்னு, இல்ல 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 இயேசு கிட்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திரித்துவ தேவனாக நம்ம பார்க்கணும். நீங்க பிதா கிட்ட பண்ணும்போது குமாரன்ட்டையும் பண்றீங்க, பரிசுத்த ஆவியானவர்ட்டையும் பண்றீங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இயேசு கிட்டயும் பண்றீங்க, பிதா கிட்டயும் பண்றீங்க. பைபிள்ல எந்த விதமான ஃபார்முலாவும் கிடையாது. நீங்க பிதா கிட்ட தான் பண்ணணும், குமாரன்ட்ட பண்ணக்கூடாது, இயேசு கிட்ட பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தேவான் வந்து இயேசு கிட்ட ஜெபம் பண்றாரு. அது வந்து தப்பா அப்படின்னா தப்பு கிடையவே கிடையாது. நாம என்ன செய்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்முலாஸை நம்ம வச்சிருக்கிறோம். ஆண்டவர் எந்த ஃபார்முலாஸ்லயும் அவர் கட்டுப்பட்டவர் இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். எகிப்து தேசத்துல மோசையை அனுப்பி ஆண்டவர் பார்வோன்ட்ட என் மக்களை வந்து விட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்ல சொன்னார் அப்படின்னா, என்னுடைய முதல் பேரான குமாரனாகிய இஸ்ரவேலை வெளியே போக விடு அப்படின்னு அவர் சொல்ல சொன்னார். இஸ்ரவேலை ஆண்டவர் பார்த்த போது அவர் தன்னுடைய மகனாக பார்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த அடிமைகளாக இருந்த மக்களை வெளியில கொண்டு வந்து அவர் தன்னுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே நாம நாம பாவத்துல இருந்த நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு கனமான இடத்துல வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதே நேரத்துல இவர் சும்மா இருக்கிற அப்பா கிடையாது. இவர் வந்து ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்றத பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னா, இவர் சும்மா நம்ம டேடின்னு கூப்பிட்டு, நம்ம சிலர்லாம் பாத்தீங்கன்னா டேடியை வந்து மதிக்கிறதே கிடையாது. டேடியை வந்து மதிக்கவே மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பிள்ளைங்க வந்து டேடி டேடின்னு கூப்பிடுறது எதுக்குன்னா சாக்லேட்டுக்காக அல்லது வேற எதுக்காக தான் கூப்பிடுறது. உண்மையிலே அப்பாவை வந்து மதிக்கிறாங்களா அப்படின்னா நிறைய பிள்ளைங்க மதிக்கிறது இல்லை. நம்ம இங்க எப்படி பார்க்கறோம்னா, நம்ம ஆண்டவர் அப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது, நம்ம அப்பாவையும் அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் ஆண்டவரையும் அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அப்பா தான், நிச்சயமாக அவருக்கு நமக்கு அம்மா போல, நிச்சயமாக அவர் நமக்கு ஒரு நண்பன். அதே நேரத்தில் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். அவர் வேதவசம் சொல்லுகிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அப்படின்னா எவ்வளவு பெரியவர் அவர் இருக்கிறார் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் வந்து நாம சும்மா டேடின்னு சொல்றதுனால அவர் சின்னவரா மாறல, அவர் இன்னும் பெரியவராக இருக்க, அவ்வளவு பெரியவரோட நம்ம உறவு வைத்திருக்கிறோம் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. இந்த ஜெபத்தை நம்ம ஜெபம் பண்ணும்போது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்க அப்பா, அவர் அப்பா தான், நிச்சயமாக நமக்கு அப்பா தான். ஆனா நம்முடைய அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் பெரியவராக இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, இந்த உலகத்தையே படைச்சவராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அருமையானவர்களே, இந்த ஜெபத்துல இருக்கிற ஒரு ஒரு 7 வேண்டுகோள்களை நம்ம இன்னைக்கு மாலை வேளையில பார்க்க போறோம். 7 வேண்டுகோள்கள் அல்லது 7 பெட்டிஷன்ஸ் ஆஃப் த லார்ட்ஸ் பிரேயர். இந்த லார்ட்ஸ் பிரேயர் கர்த்தர் ஜெபத்துல இருக்கிற 7 முக்கியமான காரியங்களை நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக, உம்முடைய பெயர், உமது பெயர் பரிசுத்தப்படுவதாக, hallowed be your name என்று நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய பெயர், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்தை நீங்களும் நானும் எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? அல்லது ஆண்டவரே தன்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லது ஆண்டவருடைய நாமம் அழுக்காயிருச்சா? அழுக்கானதுனால இப்ப நம்ம அதை வந்து பரிசுத்தப்படுத்தணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. பரிசுத்தம்னா என்ன அப்படிங்கறத நம்ம முதலாவது புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேறு பிரிக்கப்பட்டிருப்பது, வித்தியாசமாக இருப்பது, தனித்துவமாக இருப்பது. நம்மளை பார்த்து ஆண்டவர், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு வித்தியாசமான தேவன், நீங்களும் வித்தியாசமான ஆட்களா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ஒரு தனித்துவமான ஒரு நபர், நீங்களும் தனித்துவமா இருங்க, நீங்களும் வேறு பிரிக்கப்பட்டவரா இருங்க. நான் வந்து மற்ற தேவர்களை போல இல்லை, எனவே நீங்களும் எனக்கு சொந்தமான ஆட்களாக இருங்க, மக்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
நாமம்னா என்ன? ஆண்டவருடைய நாமம், அவருடைய கேரக்டர், ஆண்டவருடைய குணம், ஆண்டவருடைய அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரம், அப்புறம் ஆண்டவர் யாரா இருக்கிறாரோ அதை குறிப்பிட்டு காண்பிக்கிறது. நாம ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய நாமம் எல்லா இடத்துலையும் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் எல்லா இடத்துலையும் கனப்படுத்தப்படட்டும், உம்முடைய நாமம் எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது என்பது என்பது அங்கீகரிக்கப்படட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எசேக்கியேல் 36:23 நீங்க வாசிங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களை நான் விடுவிச்சு கொண்டு வந்து எல்லா ஜாதிகளுக்கு மத்தியில, எல்லா தேசங்களுக்கு மத்தியில நான் பரிசுத்தமானவர் என்பதை காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஒரு வித்தியாசமான தேவன், நான் விடுவிக்கிற தேவன் என்பதை எல்லா ஜனங்களுக்கும் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். நம்முடைய ஜெபம் அதுவாக தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வீட்டுல, என்னுடைய இந்த இந்த பட்டணத்துல, கிராமங்கள் தோறும், இந்த தேசத்துல உம்முடைய நாமம் கனப்படுத்தப்படணும், உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது நம்முடைய ஜெபமாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ற நாம என்ன பண்ணணும்னா, நாம ஆண்டவரை கனப்படுத்தணும், நாம ஆண்டவரை கனப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் கனப்படுத்தப்பட வேண்டும். ஏன் மக்கள் வந்து ஒரு கிறிஸ்டியன் வந்து பொய் சொல்லிட்டா, நீங்க கிறிஸ்டியனு ஏன் பொய்யெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு விதத்துல. என்ன அப்படின்னா, மக்கள் வந்து கிறிஸ்தவர்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறது புரியுது. ஏன்னா நாம தானே சொல்றோம் ஆண்டவர் பொய் சொல்லாதவர், நாம தானே சொல்றோம் 10 கட்டளைகள்ல 1 பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறது. அப்ப நம்ம சொல்றோம்ல, அப்ப மற்றவங்க என்ன செய்றாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சுத்தமான வாழ்க்கையை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னம்னா மீண்டும் வரவே முடியாது அப்படின்லாம் நான் சொல்லல. ஆண்டவர் வந்து யாரையும் தள்ளி வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு தள்ளி வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா நமக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கும் போதே நம்ம சுதாரிச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னம்னா, ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைப்படுத்திட்டோம் அப்படின்னம்னா, நம்மள யாரும் கேவலமா பேசுற அளவுக்கு நம்ம வாழ மாட்டோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம எங்க இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நாம மகிமையை, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருவது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இதுதான் இந்த ஜெபத்துல நம்ம பார்க்கிற முதல் காரியம். அடுத்தது என்ன பார்க்கணும்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நாம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் வந்து மேல எங்கேயோ இருக்கிறாரு, நாம இங்க இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இங்கே இருக்கிறார். சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட கேட்பாங்க சில வேளை, இயேசு எங்கம்மா இருக்கிறார் அப்படின்னு, மேல அப்படின்னு காமிப்பாங்க. ஆண்டவர் வந்து மேல மட்டும் இல்ல, அவர் இங்கேயும் இருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், வானம் வந்து அவருடைய சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படியாக இருக்கிறனால அவர் எங்கும் இருக்கிறார். அவ்வளவு பெரியவர் அவர். இந்த இந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். நம்ம இந்த படத்துல பார்க்கிறது படி என்ன என்ன நடக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில அந்த பரலோகம் இருக்குல்ல, இந்த பூலோகத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்லாக் ஆகி, அப்படியே ஓவர்லாப் ஆகி, அப்படியே முழுவதுமாக இந்த பூமியையே பரலோகம் நிரப்ப வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியையே நிரப்ப வேண்டும். ஆண்டவர் வந்து இந்த பூமியை நம்முடைய கையில கொடுத்திருக்காரு. நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் நம்ம ஆளுகிறோமோ, எங்கெல்லாம் நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம நம்ம படிக்கிற இடத்துல நாம என்ன செய்யறோம்? ஆள்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். நம்ம போகும்போது ஏதோ நம்ம ஒரு சாதாரண ஆளா போக கூடாது. நாம நாம வந்து ஆண்டவரோடு சேர்ந்து ஆளுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே என் இடத்துல உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், நீங்க தான் ஆட்சி பண்ணணும் ஆண்டவரே, என்னுடைய சட்டம் அல்ல உம்முடைய சட்டம் வந்து அங்க நிறைவேறணும், என்னுடைய சித்தம் இல்ல உம்முடைய சித்தம் ஆண்டவரே அந்த இடத்துல நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம போவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் வந்து இப்பயே வந்துருச்சு. இயேசு சொன்னாரு, நான் பிசாசுகளை துரத்தும் போது நீங்க புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பண்ணார் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னாரு. தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுதான். ஆனா அது முழுமையாக எப்ப வரும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது. அப்ப இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆயிரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நிறைய பேருக்கு ரட்சிப்பு அப்படின்னாவே என்ன எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அப்படி எஸ்கேப் ஆகி நரகத்துக்கு எஸ்கேப் ஆகி நம்ம பரலோகத்துக்கு போயிடுறதா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, ரட்சிப்பு அப்படிங்கிறது ஆண்டவரோட என்றென்றைக்கும் வாழும் ஒரு வாழ்க்கை தான். அதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், ரட்சிப்பு எல்லாமே ஒண்ணுதான். சோ நாம ஜெபம் பண்ணும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ணும்போது எஸ்கேப்பை பத்தி நம்ம யோசிக்கல.
ஆண்டவரோடு கூட இருக்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறோம். நான் பல அடக்க ஆராதனையில பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், நாம மரித்தா இயேசுவோட இருப்போம், அது நமக்கு ஒரு நம்பிக்கை தான். நம்ம ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம் அப்படிங்கிறதும் நம்பிக்கை தான். நாம மரித்தால் இயேசுவோட இருப்போம், நம்முடைய நம்பிக்கை. உயிரோடு எழும்புவோம் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதை தாண்டி என்ன பார்க்கணும் அப்படின்னா, வேதவசனம் சொல்லுகிறது, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21 வாசிக்கும் போது, புதிய எருசலேம், அதாவது சபை மக்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவர்கள் மரிக்கிறார்களோ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, பரலோகத்துல இருந்து இறங்கி வருவார்கள். புதிய வானம் புதிய பூமி படைக்கப்பட்டு இந்த பூமியில வந்து அவர்கள் ஆட்சி பண்ணுவாங்க, வாழ்வாங்க, அவங்க ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரலோகம் தான் நம்முடைய கடைசி முடிவு கட்ட பயணத்தினுடைய நம்முடைய பயணத்தினுடைய முடிவு கட்டம்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் அவர் ஃபைனல் டெஸ்டினேஷன். பரலோகம் கிடையாது. எப்படியாவது பரலோகம் போகணும். நம்ம ஒட்டுமொத்தமா இந்த முழு ஸ்டோரிய, முழு காரியத்தை நம்ம பார்க்கணும். மரித்தாலும் சரி, உயிரோடு எழும்புவோம். அப்புறம் என்னது, இயேசு வருவாரு. நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம புதிய வானம் புதிய பூமி உலகத்துல இயேசுவோட நம்ம வாழ போறோம், நம்ம ஆட்சி பண்ண போறோம். இது ஒட்டுமொத்தமா நம்ம மனசுல வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படிங்கிறது நம்முடைய ஜெபமாக இருப்பது மிக மிக முக்கியமானது. ஆண்டவருடைய ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்கும், நீங்க 1000 வருட அரசாட்சி குறித்து நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அங்க சமாதானம் இருக்கும், அங்க சந்தோஷம் இருக்கும், அங்க ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்றத, நம்ம நீதி இருக்கும், நியாயம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு தடவை ஜெபம் பண்ணும்போதும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணணும், எப்படி நம்ம நினைக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, நான் செய்யற வேலை ஸ்தலத்துல, ஒவ்வொரு இடத்துலயும் உம்முடைய நியாயம், நீதி, சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இதுதான் இந்த ஜெபத்துல இருக்கிற ஒரு பொருள். அடுத்து என்ன பார்க்கறோம்னா, உம்முடைய உம்முடைய your will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல ஆண்டவருடைய சித்தம் நடைபெறுகிறது. அங்க உள்ள தேவதூதர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, சந்தோஷமாக ஆண்டவருடைய சித்தத்தை உடனடியாக அவங்க வந்து நிறைவேற்றாங்க. ஆனா பூமியில் அப்படி நடக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதா? ஆண்டவருடைய சித்தத்தை எங்க போய் நம்ம புரிஞ்சுக்கிறது? எங்க போனா ஆண்டவருடைய சித்தம் நமக்கு சொல்லப்படும்? நானு ஒரு சில டைம்ல அது ஆரம்பத்தில் மலேசியா போகும்போது பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து எனக்கு பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் நானும் சொல்லி இருக்கிறேன். தீர்க்க தரிசனம் என்பது என்ன அப்படின்னா, நாம முன்னுரைக்கிறது மட்டும் கிடையாது. இந்த பிரசங்கமும் தீர்க்க தரிசனம் தான். பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசப்படும் வார்த்தை எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். இது வந்து அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கறத முன்னுரைப்பது மட்டும் அல்ல. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறதுன்னா உங்ககிட்ட டைரக்டா பேசுவார். நீங்க ஆண்டவரோட உறவுல இருக்கீங்களா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். எல்லாத்துக்கும் ஒரு வசனம் கிடைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஆனா பைபிள்ல வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம படிக்க தேவனுடைய வார்த்தையை படிக்க தியானிக்க நமக்கே புரியும், இது தப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா தேவனுடைய சித்தம் வந்து வேத புஸ்தகத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாமே சொல்லப்படல. ஆனா தேவனுடைய சித்தத்தை நம்ம எங்க போய் தேடுறோம்? பைபிள்ல தேடுறோமா, அல்லது நம்ம பல வேளைகள்ல அவங்க சொல்லுவாங்களே, இவங்க சொல்லுவாங்களா, அல்லது நம்ம டிவிய வந்து ஆன் பண்ணோம்னா அங்க ஏதாவது பேசுவாங்களா? அவர் உங்களுடைய அப்பா, தேவன் உங்களுடைய அப்பா. உங்ககிட்ட அவர் பேசுவார், உங்ககிட்ட அவர் தெளிவாக பேசுவார். அருமையானவர்களே, நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த கதை. ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், எனக்கு நீங்க சொல்லுங்க, வாங்கலாமா வேண்டாமான்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வசனம் கொடுங்க ஆண்டவரே, ஒரு வசனம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் டபார்னு பைபிளை திறந்தாங்க. அவங்க கண்ணில் பட்ட வசனம் என்ன அப்படின்னா, விக்கிரவன் இடத்தில் போய் வாங்கி கொள்ள அப்படின்ற வசனம். எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பைபிள் எல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும். 10 கன்னிகைகளுடைய கதையில போதுமான அளவுக்கு எண்ணெய் இல்லாதவங்க போயிட்டு எண்ணெய் உள்ளவங்கிட்ட கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எங்களுக்கும் பத்தாம போறதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யுங்க, விக்கிறவர்கிட்ட போய் வாங்கிக்கங்க, விக்கிறவர் இடத்தில் போய் வாங்கிக்கொள்ளும். பார்த்த உடனே ஆண்டவர் பேசிட்டாரு. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா என்ன செய்யணும்? அது நமக்கு அவசியமா, தேவையா, அதுக்கான பணம் இருக்குதா, நம்ம வாங்கலாமா, எங்க வாங்கலாம் அப்படின்னு பார்த்து என்ன செய்யணும், நம்ம போயிட்டு நம்ம வாங்கணும். பைபிள்ல எல்லாமே சொல்லப்படல. பைபிள்ல வந்து எப்படி வாட்டர்மெலன் அறுக்கணும் அப்படின்லாம் எங்கேயுமே எழுதப்படல.
ஆனா நீங்க நம்ம ஒரு வாட்டர் மெலனை வாங்கி வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோமா, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, இதை நான் எப்படி அறுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஜெபம் பண்றோமா? இல்ல. யூடியூப்ல பாத்தீங்கன்னா அழகா சொல்லி தரேன் வாட்டர் மெலனை எப்படி அறுக்கணும்னு சொல்லிட்டு. யூடியூப்ல பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி குடிக்கணும்னு கூட சொல்லி கொடுக்குறான். ஸோ எல்லாமே அவன் சொல்லிக்கிறான். அதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50,000 வியூஸ். தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நிறைய பேருக்கு தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல நினைக்கிறேன். ஸோ சில நம்ம அப்படி இருக்க தேவையில்ல. பைபிள் நல்லா படிக்கும்போது தியானிக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் தான் செய்யணும். ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசுவார். வேத புஸ்தகம் வேத புஸ்தகத்தின் மூலமாக அவர் நிச்சயமாக நமக்கு சொல்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் வந்து மற்றவங்க மூலமா பேசுவாரா? பேசுவாரு. தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பேசுவாரா? நிச்சயமாக பேசுவார். கனவு மூலமா பேசுவாரா? பேசுவார். ஆனா எல்லா கனவுக்குமே நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்க தேவையில்ல. ஆண்டவர் வந்து கனவு கொடுப்பார் என்றால், ஒரு சொப்பனத்தை கொடுப்பார் என்றால், அவர் என்ன செய்வாரு? அதற்கான அர்த்தத்தையும் கொடுப்பார். நீங்க யார்ட்டையும் போய் கேட்கலாம் தேவையில்லை. நீங்க பைபிளை பாருங்க. தேவ மனுஷர்களுக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுப்பார் என்றால் அதை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். யாருக்காவது ஆண்டவர் அறியாதவங்களுக்கு ஒரு சொப்பனம் வரும் என்றால் அவர்கள் தேவனை அறிந்தவர்கிட்ட கேட்கணும். ஆனா தேவனை அறிந்தவர்கள் வந்து யார்ட்டையும் போய் எனக்கு அர்த்தம் புரியல சொல்லுங்க அப்படின்னு கேட்டது நான் பார்க்கல. பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுப்பாரு என்றால் அவர் உங்களுக்கு விளக்கத்தையும் கொடுப்பார். நீங்க போயிட்டு யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கேட்காதீங்கன்னு சொல்ல அவசியம் இல்லை. அப்படி கேட்கறது தான் என்ன சொல்லலாம், நம்ம கேட்கலாம். ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். உங்ககிட்டயும் பேசுவார். என்கிட்ட பேசுறவர் உங்ககிட்டயும் பேசுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி பரலோகத்தில் நடைபெறுகிறதோ அதே போல உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில நடைபெறட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். அப்படி ஆண்டவர் சித்தத்தை நடப்பிக்கும் போது சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நாம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு ஜெபம் வந்து சாதாரண ஜெபம் நினைச்சுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பலம் உள்ள ஜெபம். சாதாரண ஜெபமே கிடையாது. ஆண்டவர் ஏன் விருப்பத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றதை விட ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்றது ஒரு அசாதாரணமான ஜெபம். அது பலம் பொருந்திய ஜெபம். ஏன்னா அதுதான் ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு சீடனாக இயேசுடைய சீடனாக முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்றாரு, ஆண்டவரை நம்புறாரு அப்படிங்கிறதுக்கும் அது ஒரு அடையாளம். ஆண்டவரை நான் சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத விட நீங்க எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன நடப்பீங்க, உங்க சித்தத்தின்படி எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றது ஆண்டவரை இன்னும் அதிகமாக நம்பும் ஒரு காரியம். எனவே நம்ம ஒவ்வொரு நாளும் இதை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடைபெறட்டும் பரலோகத்துல இருப்பது போல அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்து என்ன பார்க்கிறோம்னா, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்வது பார்க்கிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ஸ் இது. ஒரு 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 சூப்பரான ஒரு வசனம் என்று நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கிரேக்கத்துல இருக்கிற அந்த வார்த்தையை அப்படியே நம்ம படிச்சு பார்த்தோம்னா இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு வசனம் நீங்க சொல்லுவீங்க. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். கிரேக்கத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, the bread of us அப்படின்னா எங்களுடைய அப்பம், that daily are necessary for the coming day, give to us today. இன்னொரு விதத்துல சொல்ல போனா எங்களுக்கு அன்றாடம் அவசியமான வருங்காலத்துக்கும் அவசியமான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நாளைக்கான சாப்பாடை இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு? ஓகே ஓகே, பிரைஸ் தி லார்ட். நீங்க போய் கிச்சன்ல பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நாளைக்கான சாப்பாடே ஆண்டவர் கொடுத்தாரு. மேபி யாருக்கு சொல்ல முடியும், ஒரு மாசத்துக்கான ஏதோ குரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. இந்த இந்த வார்த்தை வந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓ இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நாளைக்கு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவரே அன்றாடம் எனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள், இன்னைக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கொடுப்பீங்க அப்படிங்கிறத விசுவாசமாக சொல்லும் ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் மன்னாவை கொண்டு இஸ்ரவேல் மக்களை போஷித்தார் இல்லைங்களா? அப்பயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க எபிரேயத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்துல இப்படி இருக்கு, திங் ஆஃப் த டே இன் இட்ஸ் டே. அதாவது அன்றாடம் கொடுக்கும் அப்பத்தை நீங்க இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நேத்து கொடுத்தது போல இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க, நாளைக்கு கொடுக்கிறது போல இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. போதுமான அளவுக்கு அவசியமான அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். நாம எதை குறித்தும் கவலையே பட தேவையில்லை. வேத வசனம் கண்டிப்பாக சொல்லுது கவலைப்படாதீங்கன்னு சொல்லுது.
ஆண்டவர் கவலைப்படுவதற்கு எதிராக பேசுகிறார். ஆண்டவர் சோர்ந்து போகிறதுக்கு எதிராக பேசுகிறார். ஆண்டவர் பிளான் பண்ணாதீங்கன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுத்து கவலைப்படாம பிளான் பண்ணலாம். நம்முடைய திட்டத்தெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தாழ்மையோட ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்திருந்து நாம ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். அருமையானவர்களே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு பெரிய ஜெபம் என்று நான் சொல்வேன். அப்ப நம்ம வேற எங்கேயும் தேடி போக தேவையில்லை. ஆண்டவருடைய சித்தத்துக்காக நம்ம பைபிளை வாசிப்போம். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்யணும் 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 அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆறாவதாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆறாவதாக என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we also have forgiven our debtors. சாரி, ஐந்தாவது காரியம், ஆண்டவரே எங்களுடைய கடன்களை மன்னிங்க. எப்படி அப்படின்னா, நாங்க மற்றவங்களுடைய கடன்களை மன்னிக்கிறது போல. இந்த வசனத்துல ஆண்டவர் யூஸ் பண்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஹோபா அப்படிங்கிற வார்த்தை. அரமைக்கு வார்த்தை ஹோபா அப்படிங்கிற வார்த்தை. இயேசு கிறிஸ்து அரமைக்குல தான் பேசினார் இல்லைங்களா? இந்த ஹோபா அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. கடன், பாவம். அதனாலதான் லூக்கா கடன் பாவம்னு சொல்றாரு. இங்க மத்தேயு என்ன செய்யறாருன்னா கடன்னு சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருத்தட்ட 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. வட்டி கிட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 2 கோடி ஆயிடுச்சு. நீங்க போய் அவர்கிட்ட அழுகுறீங்க, என்னால தரவே முடியாதுங்க சார், தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, என்னால முடியவே முடியல, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் சொல்றாரு, ஓகே எனக்கு புரியுது, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, நான் உன்னுடைய கடன் என்ன செஞ்சிடறேன், மன்னிச்சு விட்டுறேன், ஒரு பைசா கூட தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. எவ்வளவு சந்தோஷமா நீங்க வீடு திரும்பி வருவீங்க. யோசித்து பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. அவ்வளவு சந்தோஷமா வருவோம். கடனாளியா போறோம், 2 கோடி கடனாளியா நம்ம போறோம். திரும்ப வரும்போது ஒரு பைசா கூட கடன் இல்லை. அவர் சொல்றாரு, நாளைக்கு நம்ம 2 பேரும் சந்திக்கும் போது நீ கடனாளி மாதிரிலாம் நீ வர தேவையில்லை, பயப்படலாம் தேவையில்லை, ஒரு கடன் கூட கிடையாது, ஒரு பைசா கூட கடன் கிடையாது, சரியா அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம அடுத்த நாள் பார்க்கும்போது நம்ம பயந்துகிட்டுலாம் போக மாட்டோம், சந்தோஷமா போவோம், கான்பிடன்ஸோட தைரியத்தோட நம்ம போவோம். சரி, இப்ப நாம ஒருத்தரை பார்க்கிறோம், அவர் நமக்கு 10 ரூபா தான் கடன் தரணும். ஏதோ ஒரு தடவை டீ குடிக்கிறதுக்கு அவர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கீங்களேன், அவருடைய கழுத்தை பிடிச்சி நமக்கு கேட்கிறோம், 10 ரூபா கடன், உன்னை நான் கோர்ட்டுக்கு இழுக்கிறேன் பாரு அப்படின்னு நான் சொன்னோம்னு வச்சுக்கீங்களேன், எப்படி இருக்கும்? பல வேளைகள் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எவ்வளவு நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம யோசித்து பார்க்க பார்க்க நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, மற்றவங்களை மன்னிச்சிருவோம். நான் மன்னிக்கிறேன், மறக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயம்தான். பைபிள்ல மன்னித்து மறந்து விடுங்கள் அப்படின்ற வசனம் கிடையாது. ஆண்டவர் நினைப்புக்கு தான் கொண்டு வர மாட்டாரே ஒழிய மறந்து விடுவார் என்று வசனம் எங்கேயுமே கிடையாது. ஆண்டவர் நினைப்புக்கு கொண்டு வர மாட்டார். அவரால ஐயோ என்னமோ செஞ்சாங்களே, என்னமோ தெரியலையே, ஞாபகம் இல்லையே, ஐயோ மறந்து போயிடுச்சே அப்படின்ற ஆண்டவர் கிடையாது. ஆனா நினைப்பு கொண்டு வர மாட்டார். மறுபடியும் அந்த புக்ல என்ன செய்ய மாட்டார், எல்லாத்தையும் கொண்டு நமக்கு முன்பாக நிக்க வைக்க மாட்டார். என்னால மறக்க முடியல, பிரச்சனையே இல்லை. நீங்க ஒரு சாதாரண மனுஷி, உங்களால மறக்க முடியாதுதான். சில வேளை அந்த ஸ்கார்ஸ் இருக்குல்ல, தழும்புகள் நம்ம 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 உணர்வுல இருக்கும், நம்முடைய இதயத்துல இருக்கும், நம்முடைய உடம்புல இருக்கும், மறக்க முடியாதுதான். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்ய முடியும்? மற்றவங்க நமக்கு செஞ்ச தப்ப அவங்களுக்கு எதிராக நம்ம வைக்கவே தேவையே இல்லை. அதை வச்சு நம்ம அவங்கள நம்ம ட்ரீட் பண்ண தேவையில்லை. நாளைக்கு நமக்கு விரோதமாக செஞ்சவங்க ஐயா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா, நீ அன்னைக்கு செஞ்சில தண்ணி கிடையாது, நீ சாவு அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நம்ம தண்ணி கொடுக்கணும். சாப்பாடு இல்லை அப்படின்னா அவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க, ஐக்கியம் கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்ல, அப்படின்னு செய்யுங்கன்னு சொல்லிட்டு பைபிள்லையும் இல்லை. ஆனா நாம என்ன செய்யணும், ஒருத்தன் சத்ருவாக இருக்கிறான் என்றா நீங்க அவன்கிட்ட போயிட்டு உட்காந்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல. ஆனா அந்த சத்ரு உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறாருன்னு வச்சுங்களேன், அவரை நிராகரிக்காதீங்க. அதுதான் மன்னிப்பினுடைய அடையாளம் என்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்க வீட்டுல போயிட்டு லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனத்துல இருந்து 50வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. நான் இப்ப சொன்ன விஷயம்
ஆண்டவர் எந்த அளவுக்கு மன்னிக்கிறார். எவ்வளவு ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அவ்வளவு நாம சந்தோஷமாக அவருக்கு ஆண்டவருக்கு வந்து நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நாம மற்றவங்களை மன்னிக்கும் போது ஆண்டவருடைய இரக்கத்தை நாம என்ன செய்யறோம்னு நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோம். ஒரு காரியம் மறந்துடாதீங்க, a forgiven person should be a forgiving person. யாரெல்லாம் மன்னிக்கப்பட்டார்களோ அவர்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில வேளை நம்ம என்ன செய்றோம், நான் அப்படி யோசிச்சிருக்கிறேன் பல வேளைகள்ல, இவரை மன்னிச்சு விட்டுறலாம், ஏன்னா நம்ம மன்னிக்கலன்னா ஆண்டவர் நம்மளை மன்னிக்க மாட்டாரு அப்படின்றதுக்காகவே நான் மன்னிச்சிருக்கிறேன். பட் அது நல்ல மனோபாவமே கிடையாது. அது நல்ல மனோபாவம் கிடையாது. அவன் மன்னிக்கலன்னா ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற மனோபாவம் இல்ல. என்னுடைய அப்பா போல நான் இருக்கணும், ஆண்டவர் போல நான் இருக்கணும், எவ்வளவோ எனக்கு மன்னிச்சிருக்கிறாரு, நான் என்ன செய்யறேன், இதை மன்னிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற அந்த மனோபாவத்துல நம்ம மன்னிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஆறாவதாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, and lead us not into temptation. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், சோதனைக்கு உட்பட பண்ணாமல். நாம இந்த ஜெபத்தை பார்த்து ஆண்டவரே சோதனைக்குள்ள உட்பட பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்றதுனாலே ஆண்டவர் சோதிக்கிறார் என்ற அர்த்தம் இல்ல. வேதவசனம் சொல்கிறது யாக்கோபு 1:13, ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல, யாரையும் பாவம் செய்வதற்காக சோதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் இல்லை என்பதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாரா? நிச்சயமாக டெஸ்ட் பண்ணுவார். ஆபிரகாம ஆண்டவர் வந்து டெஸ்ட் பண்ணாரு. டெஸ்ட் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து +2 படிக்கும்போது காலேஜ்லாம் போயிட்டா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. காலேஜ்லாம் போயிட்டா ஜாலியா இருக்கும். அவர் காலேஜ் போயிட்டா இன்னும் நிறைய வேலை இருந்துச்சு. சோனு மோனெல்லாம் அப்படிதான் இருக்காங்க நினைக்கிறேன். நிறைய அங்கே +1 +2 இருந்ததை விட இன்னும் அதிகமான வேலை. நமக்கு வந்து டெஸ்ட் வந்து படிக்கிற விஷயத்துல ஒரு முடிவுக்கு வரவே வராது. நீங்க வந்து வேலைக்கு போனாலும் அங்கேயும் டெஸ்ட் இருக்கும், ஏதாவது ஒரு விதத்துல வாழ்க்கையில டெஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளே டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது இன்னும் நல்லது. ஆண்டவர் சில வேளை நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. ஆபிரகாம டெஸ்ட் பண்ணாரு, இஸ்ரவேல் மக்களை டெஸ்ட் பண்ணாரு. ஆபிரகாம் வந்து ஃபெயில் ஆகல, ஆனா இஸ்ரவேல் மக்கள் ஃபெயில் ஆனாங்க. ஏன்? இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து நாம இன்னும் மேம்படணும், இன்னும் நம்ம மெச்சூர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட்டை கொண்டு வராரு. ஆனா ஒரு நாளும் நம்ம கீழே விழணும், ஃபெயிலியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை சோதிப்பதே கிடையாது. ஆனா யாரு சோதிக்கிறான்னா பிசாசு நம்மை சோதிப்பான். ஆண்டவர் நமக்கு சோதனை கொடுத்தாலும், ஒரு டெஸ்ட்டை அவர் வந்து அனுமதிச்சாலும் 1 கொரிந்தியர் 10:13 அதிலிருந்து வெளியில வருவதற்கான வழியையும் ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார். எப்படியே கெட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுற மாட்டார். எப்படியே சோதனையில வந்து விழுந்து சாகட்டும் அப்படின்னு விட மாட்டார். ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆபிரகாம சோதிச்சாரு. ஆனா அந்த சோதனையிலிருந்து வெளியில வருவதற்கு என்ன செஞ்சாருன்னா ஒரு வழியை காண்பித்தார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Am I ready for tests in life? என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து சோதிக்கப்படுவதற்கு, புடமிடப்படுவதற்கு, பரீட்சை எழுதுவதற்கு நான் வந்து தயாரா இருக்கிறேனா அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நான் வந்து பைபிள் காலேஜ்லயும் லெக்சர் பண்றதுனால நான் வந்து சில குவிசஸ்லாம் வைப்பேன். நான் ஒரு நாள் எக்ஸாம் வைக்கிறதில்ல, எக்ஸாம் எல்லாத்தையும் நான் நீக்கிட்டேன். நான் வந்து அகாடமிக் டீனா மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, எக்ஸாமே யாருக்கும் கிடையாது. எக்ஸாம் இருந்தாலும் எல்லாமே ஓப்பன் புக் எக்ஸாம் தான் இருந்துச்சுன்னா, எல்லாமே ஓப்பன் புக் எக்ஸாம் தான். ஆனா எல்லா எக்ஸாமே எப்படி இருக்கணும்னா அப்ளிகேஷன் எக்ஸாமா இருக்கணும். அதாவது நம்ம அப்படியே பார்த்து அப்படியே வாமிட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். நாலேஜை வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம் அப்படி குவிஸ் வைக்கும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த குவிஸை ஒழிய, எந்த அளவுக்கு நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நம்முடைய பலம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம். பலவேளை நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளை வந்து ஆண்டவர் கார்னர் பண்றாரு, நம்மளை வந்து இங்க தள்ளிடுறாரு, நம்மளை முடக்கிறாரு, அப்படிலாம் கிடையாது. அவர் உங்களுடைய அப்பா. அவர் வந்து இந்த உலகத்துல இருக்கிற அப்பாவை காட்டிலும் அம்மாவை காட்டிலும் அதிகமாக நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறார். அப்பா அம்மாவே நமக்கு டெஸ்ட் வச்சுட்டு இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது. டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, நம்ம பையன் எங்க இருக்கிறான். அம்மாவுக்கு நல்லா தெரியும். சில வீடுகள்லாம் பையன்கள்லாம் என்ன பண்றாங்கன்றது அம்மாக்களுக்கு தான் நல்லா தெரியும். அல்லது மகள்கள்லாம் என்ன பண்றாங்க அம்மாக்களுக்கு தான் நிறைய நல்லா தெரியும். அவங்க சொல்லுவாங்க, இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
அருமையான டெஸ்ட் போயிட்டே தான் இருக்கு. நம்முடைய அப்பா, நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மளை நம்ம கீழே விழுகிறதுக்காக விடவே மாட்டார். அவர் நம்மளை தாங்கி பிடிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏழாவதாக, நம்பர் தப்பா போட்டிருக்கேன். ஏழாவதாக, பட் டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். சில இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ்ல டெலிவர் அஸ் ஃப்ரம் தி ஈவில் ஒன் அப்படின்னு இருக்கு. தீமையானவனிடத்துல இருந்து எங்கள் ரட்சியங்கள் இருக்கு. ஆனா ஆக்சுவலா கிரேக்கத்துல எப்படி இருக்குன்னா, தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் இருக்கு. ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பிராட் சென்ஸ்ல, ஒரு பரந்த அர்த்தத்துல நம்ம இந்த தீமையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியமும் தீமை தான். ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியமும் தீமை தான். அப்படி ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமா இருக்கிற அந்த காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக வரும் என்றால் அது தீமை. அந்த தீமையிலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அநீதி, உங்களுக்கு விரோதமாக செய்யப்படும் பாவம், உங்களுக்கு விரோதமாக செய்யப்படும் குற்றங்கள் மற்றும் சாத்தானுடைய சதி மோசங்கள் எல்லாத்திலிருந்து ஆண்டவர் உங்களை என்ன செய்ய முடியும்? விடுவிக்க முடியும், உங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத நாம ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. அருமையானவர்களே, நம்முடைய இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் போது நம்முடைய ஃபோக்கஸ் எது மேல இருக்கணும் அப்படின்னா, அவங்க நமக்கு இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அதுல நம்ம ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் என்ன விடுவிப்பார், அதுலதான் ஃபோக்கஸ் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய ஃபோக்கஸ் எது மேல இருக்குன்னா, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா, யாரோ நமக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாரோ நம்ம கண்ணு வச்சுட்டாங்க, இந்த கண்ணு வச்சுட்டாங்க, அப்புறம் இதெல்லாம் நமக்கு வரவே வராது, எதுவுமே பழிக்காது. நம்ம சாப்பிடும்போது கண்ணு வச்சுட்டாங்க, பிள்ளைய பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க, திருஷ்டி வந்துருச்சு, அல்லது நமக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எதுவுமே நமக்கு பழிக்காது. அருமையானவர்களே, ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த பயமே இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு ஃப்ரீயா இருப்போம் யோசித்து பாருங்க. ஒருத்தவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் சின்ன திருப்பதியில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. வரும்போது சுற்றி வந்தாங்க. என்ன உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், 1/2 hourலாம் வராது, நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா அந்த கோயில் வழியாக, அந்த கோயில் பக்கத்தில் ஒரு வழி இருக்குது, அது வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓ நோ, கோயில் பக்கத்துலலாம் நடக்க மாட்டேன், அந்த ஆவி அடிச்சிரும், அந்த எல்லாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் டெய்லி அந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். சிலருக்குலாம் அப்படிப்பட்ட ஒரு பயம், கோயில் பக்கத்தில் போனால் இவங்க எது பண்ணாங்கன்னா, அப்படிலாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மந்திரவாதிகளும் சேர்ந்து பில்லிசூனியை எனக்கு விரோதமாக வச்சாலும் எதுவுமே என்னை அணுகாது. அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவுமே என்னை அணுகாது, ஏன்னா நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன். நம்ம ஜெபம் பண்றோம் இல்லைங்களா, இப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது எங்களை எல்லா தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது இதையும் நாம அதுல சேர்த்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இந்த ஜெபம் என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான அம்சமாக மாற வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜெபம் ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்த எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை நான் சும்மா மனப்பாடமா சொல்லிட்டு போற ஒரு நபராக இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க எல்லோரும் சேர்ந்து இந்த மாலைவேளையில சொல்றோம், நீங்க எங்களுக்கு அப்பா ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. உங்களை போல வேற யாருமே இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. உங்களை நாங்க ஆண்டவரே தொடர்ந்து மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யம் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்களை ஆள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே பரலோகத்திலே செய்யப்படுவது போல என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படட்டும், இந்த பூமியிலே செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்றாடம் எங்களை போஷித்து வருகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. மற்ற
மற்றவங்களை மன்னிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக பேசினவங்க, ஏளனப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க எல்லோரையும் நாங்க மன்னிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சோதனையில் நாங்க விழாதபடிக்கு உம்முடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் நிற்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராக இருக்கிறீர். நீர் எங்களை காப்பாற்றுவீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.